Hello everyone. Welcome to Automation Only நம்ம யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, FluidSIM சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த FluidSIM சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் டூல் வந்து ஒரு ஐடிஐ இல்லை டிப்ளமா இல்லை வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஒரு நியூமேட்டிக் ஹைட்ராலிக் சர்க்யூட் வந்து அதை டிசைன் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து என்ன ஃபால்ட் இருக்கும் இல்லை அது கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து சர்க்யூட்டை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி சைக்கிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனோட கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இது நேராக வந்து கூகுள் டிரைவ்க்கு தான் போகும். அந்த கூகுள் டிரைவ்க்கு போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே FluidSIM அப்படின்னு இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை காமிக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். இது கொஞ்சம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் எடுக்கும். அது வந்து டவுன்லோட் ஆகணும். உங்களுக்கு வந்து சைடில் வந்து டவுன்லோட் காமிக்கும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நேராக உங்களோட டவுன்லோட் ஃபைலில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே வந்து காமிக்கும். நம்ம இது வந்து ஆல்ரெடி டவுன்லோட் இங்கே வந்துடுச்சு. இதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு இது உள்ள வந்து இந்த ஸ்கின் அப்படின்னு இருக்கீங்களா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி வந்து நேரம் கீழே வந்தீங்கன்னா இங்க வந்து FSV_demo அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இங்க வந்து உங்களுக்கு கேட்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆர் அப்படின்னு கொடுங்க. இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஃபைல் ஃபோல்டர் நேம் வந்து சூஸ் பண்ணி அங்கே ஸ்டோர் ஆகும். இல்லை நீங்களே சூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஃபைல் நேம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடலாம். இந்த இப்போ இந்த இடத்துல ஸ்டோர் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம அப்படியே இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதை வந்து FluidSIM ஓப்பன் பண்ணி மறுபடியும் அதே இந்த பின் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்து FSV_demo காமிக்கிறேன். இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷோ மோர் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சென்ட்ரல் காமிக்கும். சென்ட்ரல் வந்து டெஸ்க்டாப் ப்ளே ஷார்ட்கட் இதை கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் பார்த்தோம்னா இங்கே இருக்குது. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இப்படிதான் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா சர்க்யூட்லாம் வந்து டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவேட்டரு, பவர் சப்ளை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த சென்சரு, இதோட சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ரிலேஸ் இருக்குது, சுவிச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேடர் சிம்பிள்ஸ் இருக்குது. பிஎல்சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற லேடர் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஹைட்ராலிக்ஸும் இருக்கும், ஹைட்ராலிக் சிம்பிள்ஸும் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம வந்து சர்க்யூட்டை வந்து டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.